ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆடி கிருத்திகை குளிக்கும் நீரில் இதை கலந்தால் பீடை ஒழியும், ராஜ வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் வறுமையே இருக்காது இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது. இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் கேட்டது கொடுக்கும் ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் 6 7 எப்பொழுது ஏற்ற வேண்டிய தீபம், முருகனுக்கு விரதம் எப்படி இருப்பது, பூஜை செய்வது எப்படி, அப்படி பல்வேறு தகவல்களும் அந்த ஒரே பதிவில் இருக்குது. அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, முருகனுக்கு எப்படி வழிபாடு செய்யணும், கோவிலில் எப்படி வழிபாடு செய்யணும் தெளிவாக அந்த பதிவில் போட்டிருக்கேன். போய் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். இந்த பதிவில் நம்ம குளிக்கின்ற நீரில் அந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம குளிக்க போகிற அந்த தண்ணீரில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் கலந்து நீங்கள் குளிச்சு பாருங்கள். நிச்சயமாக அந்த முருகப்பெருமானின் அருளால் ராஜ போக வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வறுமை பீடை ஒழியும். அது என்ன, எப்படி குளிக்கிறதுன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனுக்கு உகந்த அந்த கார்த்திகை நட்சத்திரம் மாதந்தோறும் வரும். அந்த மாதந்தோறும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபட்டால் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம கேட்கின்ற வரங்களை எல்லாம் முருகப்பெருமான் கொடுப்பார், நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுப்பார். அப்பேற்பட்ட இந்த கார்த்திகை 2 மாதங்கள் ரொம்பவே விசேஷம். அது ஆடி கிருத்திகையும் அந்த தை கிருத்திகையும். கார்த்திகை நட்சத்திரத்தை நம்ம கிருத்திகை அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இந்த ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையில் ஆரம்பித்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை வரைக்கும் இருக்குது. நம்ம குளிக்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் குளிக்க போகிறீங்க. இதில் கலக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் தான். ஏன்னா இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகருக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நோய் நொடி தீரும், செல்வம் பெருகும். அந்த பால் அபிஷேகத்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. முருகருக்கு மட்டும் கிடையாது, நாமும் அன்று குளிக்கின்ற நீரில் இந்த பால் உங்களால் முடிஞ்ச 1 கிளாஸோ 1/2 டம்ளரோ எவ்வளோ ஊற்றி குளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றி குளிச்சு பாருங்கள். நிச்சயமாக நமக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பீடை, தரித்திரம், கெட்டவை, தீய சக்தி எல்லாம் நீங்கி உங்களிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அனைத்தும் நீங்கி ஒரு பாசிட்டிவாக நீங்கள் உணர்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் ராஜபோக வாழ்க்கையை முருகப்பெருமான் நிச்சயமாக தந்தருள்வார். ஏன்னா இந்த நாள் அவ்வளோ ஒரு முக்கியமான விசேஷமான நாள். நம்ம ஆடி கிருத்திகை வெள்ளிக்கிழமை அப்படின்போது மகாலட்சுமிக்கு உகந்த நாள். மகாலட்சுமிக்கு இந்த பால் அப்படின்றதே உகந்த ஒரு பொருள் தான். இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது அந்த லக்ஷ்மி கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்கள் பாலில் தான் குளிப்பாங்க. அதனால் அவங்க வாழ்க்கையில் அந்த தோல்விகளே வராது. அவங்களிடம் எப்பொழுதும் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். அவங்க முகத்திலேயே ஒரு மகாலட்சுமி தாண்டவம் ஆடுவாள். அந்த அளவுக்கு ஒரு தேஜஸையும் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய அந்த பலன்கள் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் குளிக்கின்ற நீரில் ஒரு சொட்டாவது பால் ஊற்றி குளிச்சு பாருங்க. நாம் சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். உங்கள் வாழ்க்கையில் அந்த வறுமை நீங்கும், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், உங்கள் வீட்டில் என்னென்னைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் பொங்கி பெருகும். கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு மறக்காமல் நீங்கள் குளிக்கின்ற நீரில் என்ன பால் கிடைச்சாலும் சரி, பாக்கெட் பால் தான் இப்போ பெரும்பாலும் கிடைக்குது. அதனால் நீங்கள் அதை கூட ஊற்றி குளிக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாருமே குளிக்கின்ற நீரில் ஒரு டம்ளர் ஊற்றி நீங்கள் குளிச்சு பாருங்கள். நிச்சயமாக நம்ம சொல்கிற அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா முருகர் எப்படி ராஜ அலங்காரத்தில் ஜொலிக்கின்றாரோ அதே மாதிரி உங்களுக்கும் அந்த ராஜ வாழ்க்கையை கொடுத்து ஜொலிக்க செய்வார். கண்டிப்பாக இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்களே அந்த மாற்றத்தை காண்பீங்க. இந்த அற்புதமான நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள். இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். தேங்க்யூ.